இது என்னதுன்னே தெரியல. நம்ம போய் ஜெனி கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம், ஜெனிக்கு தெரியுதான்னு. ஜெனி, ஜெனி, இங்க கொஞ்சம் வெளியே வாயா, சீக்கிரமா. நான் உன்னை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஜெனி, சீக்கிரமா வா. இந்த வர இருக்கியாரா? என்ன கியாரா, சொல்லு கியாரா, என்ன ஆச்சு? எதுக்கு கூப்பிட்டு இருந்த அப்படி நீ? இது பாரு ஜெனி, எங்க அம்மா ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க, இது என்னதுன்னே தெரியல. அதனாலதான் உனக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கலான்னு பார்த்தேன். என்னது இது? காமி பார்க்கலாம். இது நெயில் ஆச்சு, டூப்ளிகேட். இது வச்சு நம்ம நெயில வச்சு நெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க இத. அப்படியா? இது நெயில் எக்ஸ்டென்ஷனா? ஆமா, இது நெயில் நம்மள வச்ச நம்ம நெயில் பெருசா காமிக்கும். இது பிளாஸ்டிக் நெயில்ஸ். இதை நம்ம கையில ஓட்டிட்டு நம்ம பெருசா வைக்கலாம். அப்படியா? ஆமா ஆமா, இது நம்ம நலமே நம்ம டிசைன் எல்லாம் பண்ணலாம் தெரியுமா? இதுல சூப்பரா இருக்குமே. நீ யார் எடுத்துட்டு வந்தாங்க இது உனக்கு? இது எங்க அம்மா கொண்டு வந்திருக்காங்க. எங்க அம்மா யூஸ் பண்றாங்க போல இருக்கு, அதனாலதான் வாங்கி வச்சிருக்காங்க. நான் இதுல இருக்கு பாரு, 100 நெயில் இருக்கு இதுல. இதை வச்சு நம்ம எதனா பண்ணலாமா? நீயே சொல்லு, என்ன ஐடியா இருக்கா? நம்ம எதனா பண்ணலாம். சரி பண்ணலாமே. நம்ம நெயில ஒட்டிட்டு நம்ம சூப்பரா நம்மளே இது டிசைன் கிரியேட் பண்ணலாம். ஓ அப்படியா? சரி இரு, நான் போய் கையில கூட்டிட்டு வரேன். அவகிட்ட எதனா நெயில் பாலிஷ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம எடுத்துட்டு வரலாம். சரியா? கயல், கயல் வெளியே வா சீக்கிரமா. கயல். என்ன கியாரா, சொல்லு கியாரா, எதுக்கு கியாரா கத்திட்டு இருக்க? நான் கொஞ்ச நேரம் பிஸியா இருந்தேன் கியாரா, சீக்கிரமா சொல்லு கியாரா, எதுக்கு கூப்பிட்ட நீ? என்ன சொல்லு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, நெயில் பாலிஷ் எல்லாம் வேணும் கயல். எங்க அம்மா நெயில் எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம அதை வச்சு நம்ம எதனா நெயில பண்ணலாமா? நெயில் ஆர்ட். ஓ அப்படியா? சரி சரி, நான் எடுத்துட்டு வரேன், என்கிட்ட இருக்குதுல. ஓகே ஓகே, வா நான் காமிக்கிறேன் உனக்கு. ஏதோ காமி பார்க்கலாம். எங்க இருக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன்? இதோ இருக்கு பாரு. ஆமா, சூப்பரா இருக்கு. எவ்வளவு இருக்குல்ல, நம்ம இதை வச்சு எவ்வளவு பண்ணலாம்ல. ஆமா ஆமா கயல், இங்க பாரு கயல். ஆனா நம்ம இந்த நெயில் ஆர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய நெயில் பாலிஷ் வேணும், அதை வச்சுதான் பண்ண முடியும். இரு, நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம். எல்லாமே ஒன்னா சேர்ந்து எடுத்துட்டு வந்தா நிறைய வந்துரும்ல, அதை வச்சு நம்ம நெயில் ஆர்ட் பண்ணலாம். ஓகேவா? சரியா? ஆமா ஆமா, போய் எடுத்துட்டு வாங்க. இதோ கொண்டு வந்துட்டோம். இங்க பாரு, எத்தனை நெயில் பாலிஷ் கலெக்ட் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 18 நெயில் பாலிஷ் இருக்குப்பா. சூப்பர். நம்ம இதை வச்சு நிறைய இன்னைக்கு ஆர்ட் பண்ணலாம்ல. செம்மையா இருக்க போது நம்மளுக்கு இன்னைக்கு. இதுல வேற நெயில்ஸ் வேற பெருசு பெருசா இருக்கும். ஆமா ஆமா, ஜாலியா இருக்க போகுது. நெயில்ஸ் எல்லாம் பெருசு பெருசா நல்ல டிசைனா வச்சு பண்ணலாம், சூப்பரா இருக்கும்ல. வாவ், நம்ம என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு. ஆமா ஆமா, சும்மா பேசாதீங்க, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப இந்த நெயில நம்ம ஓபன் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இதுல இருக்கிற எல்லா நெயில்ஸும் ஒரு சைஸ்ல இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கையில ஃபிங்கர்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த சைஸை ஒன்னொன்னு செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த நெயிலுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். இப்ப கரெக்டா இருக்குல்ல, இப்ப பாரு, நம்ம கொஞ்சம் கூட வெளியே வரல. சோ இந்த நெயில் இது கரெக்டா இருக்கனால நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. ஜெனி, இதுவே கரெக்டா இருக்கு. சைடா எடுத்து வச்சிடு, வேற விட்டுடு அப்புறமா. ஆமா சரி இரு, நான் பாக்குறேன். நான் பாரு, சீக்கிரமா நீயே பாரு. இது கரெக்டா இருக்குமாப்பா? பாருங்க, நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டா தான் இருக்கு கயல். சரி, அப்ப நான் இதை எடுத்து வச்சிடுறேன் கூட. இப்ப இது நான் எடுக்கிறேன். இந்த ஃபிங்கருக்கு எந்த இருக்கும், இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது கரெக்டா தான் இருக்குல்ல, எங்கேயும் வெளியில போல, கரெக்டா இருக்கு. இது எல்லாமே ஃபுல் கவர் ஆகுது. இந்த நெயிலுக்கு இது கூட கரெக்டா இருக்குமா? பாரு. ஆமா, இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப இது எடுத்து வச்சுக்கோ, அதை எடுத்து வச்சிரு பேசாம. சரி பார்க்கலாம் இரு, எது எது நல்லா கரெக்டா இருக்குன்னு. எல்லாமே எடுத்து வச்சா, இப்ப நம்ம சைடா இருந்து 5 ஃபிங்கருக்கு ஒன்னொன்னு எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஸ்டிக் போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். சீக்கிரமா எடுங்கப்பா, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இது கூட சைடா எடுத்து வச்சிரு. அது சரியா இருக்கும், அது பெருசா இருக்கும்ல, அது இது எடுத்துக்கோ. ஆமா, இதுதான் கரெக்டா இருக்கும். அந்த ஃபிங்கருக்கு குட்டியா இருக்குல்ல. இது கூட பெருசா தான் இருக்கு, ஆனா இதோட சின்னது இல்லையே. சரி, என்ன பண்றது, விடு, நம்மளுக்கு அதுதான் இருக்கு. இப்ப இது 5 எடுத்து வச்சிட்டீங்களா? ஓகே. இப்ப இப்ப என்ன பண்ணலாம், நம்ம சைடா வச்சிடலாம் 5 ஃபிங்கருக்கு. இப்ப இதுல இருந்து எதுவுமே சின்னது இல்லைனால
இப்போ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இது கூட சின்னது இல்ல, அதுதான் இருக்கே. அஞ்சு அஞ்சு சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸ்டிக் பண்றதுக்கு என்ன பண்ணோம், இந்த கம் எடுத்துக்கலாம். இந்த கம் வந்து எடுத்துட்டு இதுல நம்ம நெயில்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒட்டிக்குமா? ஆமா. வரவே வராதா என்ன? இல்ல இல்ல, வந்துடும், கொஞ்ச நாள்ல வந்துடும் அப்புறமா. அது இல்லப்பா, வேற ஒட்டு பெருசு. ஆமா ஆமா. ஐயோ, என்ன இது, என்ன அப்படி முழிக்கிற? சீக்கிரமா பார்த்து எடுத்து ஒட்டு, அதுதான் ஃபிங்கர் கரெக்ட். இரு, நான் மாத்திட்டேன் போல இருக்கு. இல்ல இல்ல, கரெக்ட் தான், நீ சரியா ஒட்டு. சரி இரு, நான் ஒட்டுறேன். ஸ்டிக்கு திருப்பி ஒட்டிடலாம். அது ட்ரை ஆயிடுச்சுல, சீக்கிரமா ஒட்டினா, இல்லைன்னா அது ஒட்டாது. சீக்கிரமா ஒட்டு, இல்லன்னா ஒட்டாது. இப்ப பாத்தியா, நான் சொன்னேன்ல ஒட்டாதுன்னு. ஒட்டிக்கிச்சா? இல்ல இல்ல, திருப்பி கொஞ்சம் அப்ளை பண்ணு. சரி சரி இரு, நான் அப்ளை பண்ணிட்டு திருப்பியும் ஸ்டிக் பண்றேன். ஓகேவா? இது ரொம்ப சீக்கிரமா ட்ரை ஆயிடுதுப்பா. இது ரொம்ப ஃபாஸ்டா ஒட்டினதான் போல இருக்கு. ஆமா ஆமா, இது கொஞ்சம் ஃபாஸ்டா ஒட்டணும், இல்லன்னா அது வந்து ஃபெவிஸ்டிக் மாதிரி, இல்லன்னா ட்ரை ஆயிடும் போல இருக்கு. நல்லா அழுத்து கையால். ஓகே ஓகே, நல்லாதான் அழுத்துறேன். ஓகே, சூப்பரா இருக்குல்ல. இந்த கலர் கூட நல்லாதான் இருக்கு. நீ நெயில் பாலிஷ் போட வேண்டாம் மேல. நல்லா பிரஸ் பண்ணுப்பா, அப்பதான் ஒட்டிக்கும். நல்லா பிரஸ் பண்ணிட்டல? நல்லா பிரஸ் பண்ணிட்டேன். குடு, இப்ப இது நான் ஒட்டுறேன். இது இந்தாண்டா ஒட்டு. நல்லா போடு, இல்லன்னா சரியா வராது ஜெனி. ஓகே ஓகே, நல்லாதான் போட்டிருக்க. நல்லா அழுத்தி பிடிச்சிடுற. ஓகேவா? அப்பதான் நல்லா ஒட்டிக்கும். 4 days வரைக்கும் அப்படியே அந்த நெயில்ஸ் இருக்கட்டும். ஓகே? 4 daysக்குள்ள எப்படி இருக்கும்? அது வரைக்கும் நீங்க தண்ணியில கை போடாமே வச்சிட்டு இருப்பியா, குளிக்காம கொள்ளாம? சீக்கிரமா ஒட்டுப்பா, இல்லன்னா ஒட்டிக்காது. கம்மு வேற போட்டுட்டேன், சும்மா வாய் மட்டும் நை நைன்னு ஆடிட்டு இருக்கீங்க. பாரு, ஒட்டிக்கிச்சா? இல்ல இல்ல, திருப்பி அப்ளை பண்ணு சீக்கிரமா. நான் இன்னும் கம்மே போடல, நான் சைஸ் தான் பாக்குறேன். எதுக்கு நீ வேற சும்மா நை நைன்னு பேசிட்டு இருக்க? இது ரொம்ப பெருசா இருக்கு, அது போடாத. இது நான் போடுறேன்ல, இப்பதான் கம்மு போட்டு ஒட்ட போறேன். சீக்கிரமா ஒட்டு. ஓகேவா? ஜாஸ்தி கம்மு போடாதப்பா, அப்புறமா விரலுக்கு எதனா ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, இதெல்லாம் தெரியுமா? சரி சரி, சீக்கிரமா ஒட்டு. நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, பெருசாதான் இருக்கு. இந்த 2 நெயில்ஸ் தான் இருக்கு, அது கூட ஒட்டிடு. சூப்பரா ஆயிடும். இப்ப நம்மளது கையே அழகா இருக்கு போது பாரா, பெருசா பார்த்தா. இப்ப நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. இன்னும் நெயில் பாலிஷ் போட்டா இன்னும் சூப்பரா இருக்க போகுது. அதுக்கு மேல நம்ம நெயில் ஆர்ட் வேற பண்ண போறோம். இன்னும் அதுவும் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, கையல் பயங்கரமா இருக்க போகுது. இரு நம்ம பண்ண போறோம். இப்போ லாஸ்ட் ஃபிங்கர் ஒட்டிடுப்பா சீக்கிரமா. சீக்கிரமா ஓட்டிட்டு வெயிட் பண்ணுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதுதான் கடைசி ஃபிங்கர். சீக்கிரமா ஒட்டு, இல்லன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்புறமா ஒட்டாது. ஐயோ, பார்த்து ஒட்டு சரியா? சரி சரி, நான் பார்த்துதான் ஒட்டுறேன். இப்ப நம்ம இவ்வளவு பெருசா இருக்கு, நான் என்ன பண்றேன், ஆனா இதை நம்ம கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாமா? ரொம்ப பெருசா இருக்கு பாரு, நம்ம ஃபிங்கர்ஸ் கூட மடக்க முடியாது போல இருக்கு. ரொம்ப பெருசா இருக்குல்ல, அது பாரு எப்படி இருக்கு, மடக்கவே முடியல, ரொம்ப பெருசா இருக்கு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிட்டு ஷேப் மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? என்ன சொல்றீங்க? கரெக்டு தான், நம்ம ஷேப் மாதிரி பண்ணிடலாம். அப்ப நெயில் கட்டர் எடுத்துட்டு வெட்டு. நான் வெட்டட்டுமா? இரு, கரெக்டா ஷேப் பண்றேன், எனக்கு தெரியும் ஷேப் பண்றதுக்கு. ஓகே, இந்த நீதான் பண்ணு. இப்போ இதை வந்து நம்ம ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் இந்த நெயில்ஸ். ஓகே, பாத்துப்பா, அந்த அப்புறமா நெயில் ரொம்ப இழுத்துற போற, அப்புறமா நெயில உடஞ்சி வந்துரும். இல்ல இல்ல, நல்லாவே ஸ்டிக்கா இருக்கு, நல்லா டைட்டா இருக்கு தெரியுமா? அப்படியா? அப்பனா ஓகே தான். நல்லா கட் பண்ணு சரியா? ரவுண்டா கட் பண்ணு, ரொம்ப சின்னதா பண்ணிடாது, அப்புறமா நெயில்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. இல்ல இல்ல, சின்னதாலாம் பண்ணல, நான் கரெக்டா தான் பண்றேன். சரி சரி, இரு, நான் ஒன்னும் சொல்லல உனக்கு. நீ நல்லாதான் பண்ற, மட்டும் சின்னதா பண்ணிடாத, ரொம்ப குட்டியாயிடும், நெயில்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. சரியா? ஓகே ஓகே, இப்போ இது வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கோ. இது என்ன நகை மாதிரியே இருக்கு, ஒருவேளை நகை இருக்குமோ? இது நகை கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக். இது தெரியுமா? இது பிளாஸ்டிக் வந்து நம்ம அந்த ஷேப்ல வந்து பண்ணிட்டு வராங்க. ஓகே ஓகே, நான் நினைச்சேன் இது நிஜமான நகை இருக்குமா. நிஜமான நகைலாம் எப்படி இருக்கும், லூசா நீ? என்ன லூசுன்னு சொல்ற என்ன? பின்ன நான் கொஞ்சமா யோசியா, நிஜமா நகைலாம் இருக்குமா? யார்கிட்ட இருந்து எடுத்துட்டு வருவாங்க நிஜமான நகம்? நீ என்ன நினைச்ச, அனிமல்ஸ் நினைச்சிட்டியா? இல்ல இல்ல, இது அனிமல்ஸ் நகைலாம் கிடையாதுப்பா. இது வந்து பிளாஸ்டிக் இது. ஓகேவா? சரி சரி, சீக்கிரமா எல்லாமே ஷேப் பண்ணிட்டு எல்லா நெயில்ஸையும். செமையா வெட்டுற, அதே மாதிரி ரவுண்டா வெட்டணும்ல, கரெக்டா வெட்டிருக்க. நெக்ஸ்ட் நான் வெட்டுறேன்ப்பா, எனக்கு ஆசையா இருக்கு. வெட்டு, நீயே வெட்டு, ஆனா கரெக்டா வெட்டு, ரொம்ப சின்னதா வெட்டாத. நீ இது வெட்டிட்டு எனக்கு கொடு கையால்.
ஓகே, நான் உனக்கு கொடுத்துடுறேன் ஜெனி. ஆனா கரெக்டா வெட்டணும் சரியா? இல்லைன்னா ரொம்ப சின்னதா வெட்டிட்டேன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது ஃபிங்கரு. இது நான் கரெக்டா பண்ணிருக்கல? ஓ, நீ கரெக்டா பண்ணிருக்க. ஏய் ஜெனி, பாரு குட்டியா வெட்டிட்ட பாத்தியா? இப்ப அதோட சின்னதா ஆயிடுச்சு ஜெனி. சரி சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், விடுங்க. என்னை யாரும் திட்டாதீங்கப்பா. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி நம்ம பண்றப்ப கரெக்டா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் ஷேப் பண்ணிட்டு இப்போ நெயில் பாலிஷ் மேல போடலாம். நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கலாம். இப்போ எந்த கலர் வேணும் நெயில் பாலிஷ், இது எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த கலர் எடுத்துட்டு இப்போ நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஷேக் இட் ஷேக் இட் ஷேக் இட். இப்போ வந்து நம்ம இந்த நெயில் பாலிஷ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம், எல்லா ஃபிங்கருக்கும். இப்போ சூப்பரா தெரிய போகுது பாரா. ஏய் ஆமா, கொஞ்சம் லைட்டா தெரியுதுல்ல? ஆமா, இது வந்து நம்ம டபுள் கோட் கொடுக்க வேண்டியது வரும், அப்பதான் கொஞ்சம் டார்க்கா தெரியும். ஏய் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கலர் கிரீன் கலர்ல இருக்குல்ல, அழகா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆட் பண்ண போறீங்க நீங்க? யோசிக்கலப்பா, அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, அதுதான் எடுத்து ஓட்டலான்னு பாக்குறோம். ஆமா ஆமா, அந்த ஸ்டிக்கர்ல கூட இருக்குதுல்ல, நம்ம அழகா இருக்கும் அது ஒட்டினா. செம்மையா இருக்க போகுது. நம்ம இப்ப இன்னைக்கு நெயில் ஆட் பண்ணிருக்கோம், பயங்கரமா இருக்க போகுது. சீக்கிரமா அப்ளை பண்ணு. நானும் பண்றேன்ப்பா, எனக்கு கொடுங்க ப்ளீஸ். சரி இந்தா, நீ தான் பண்ணு. கரெக்டா பண்ணோம்னா நல்லா அழகா பண்ணு, வெளியில பண்ணிடாத. கையில எல்லாம் கரெக்டா நெயில்ல மட்டும் அப்ளை பண்ணு. ஓகே, நான் நல்லா பண்றேன்னா நீங்களே சொல்லுங்க, ஓகேவா? சூப்பரா பண்றேன். பண்ணு பண்ணு, அப்படியே கண்டினியூ பண்ணு. ஓகே, இன்னும் ஒண்ணுதான் இருக்குல்ல, அதுக்கும் பண்ணிடு, சரியா? சரி சரி, முடிஞ்சிச்சு. போதும்ல, இதோட டார்க்கா பண்ணுமா என்ன? இல்ல இல்ல, இதோட டார்க்கெல்லாம் வேண்டாம், போதும், கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு மேல என்ன பண்ணலாம்? அழகா இருக்குல்ல? இப்போ நம்மளுக்கு இப்ப இந்த ஸ்டிக்கர் எடுத்து நம்ம இப்போ ஒட்டலாம். ஓகே, எந்த ஸ்டிக்கர் எதுக்கு மேட்ச் ஆகும்? இப்ப கிரீனுக்கு மேல என்ன கலர் டார்க்கா இருந்தா நல்லா தெரியும். டார்க்கா என்ன கலர் இருக்கு பாருங்க. சிம்பிளா இருந்தா ஓகே, சிம்பிளா. ஓ, இந்த ஹார்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட் எடுத்து ஒட்டிடலாம், ஓகேவா? இந்த ஹார்ட் எப்படி பிரிக்கிறது இப்ப இதுல இருந்து தெரியல, ட்ரை பண்ணி பாரு, வருதான்னு. பிரிக்க சரியா வரும், நல்லா கரெக்டா வந்து நெயில்ஸ் இருக்குல்ல, நல்லா சொரண்டி எடு வரும். வரலப்பா இதுல இருந்து. எவ்வளவு நேரம் பண்றது, வரவே இல்லையே. இங்க பாரு, நான் எவ்வளவு நேரம் பண்றேன். அப்ப அது ஃபிளாப்பா, அது ஸ்டிக்கர் வராதா? சரி விடு, நம்ம கையிலேயே நெயில் பாலிஷே எடுத்து பண்ணி பார்க்கலாம். நான் பண்ணட்டுமா? சரி இந்தா, நீ தான் பண்ணு. என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன், ஓகே? அதே மாதிரி ஹார்ட் நான் டிரா பண்ணலான்னு பாக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? சரி, அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் ஒண்ணு வச்சுட்டு என்ன பண்ணு, ஒரு ஊசில இப்படி இப்படி பண்ணி விட்டுட்டேன்னா அது வந்து ஹார்ட் ஷேப்ல வந்துரும். ஆமா, இது கரெக்ட் தான். ஊசி எடுத்துக்கிறேன் இரு. ஊசி எடுத்து இப்போ இது எப்படி பண்ணோம்? இந்த பக்கம் பண்ணணும், இந்த பக்கம் பண்ணணுமா? வரலையே, அச்சிச்சோ, சரியா வரலப்பா. வேண்டாம் வேண்டாம், ஃப்ளாப்பு.